ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியதான திருச்சபை மக்களுக்கும், இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலமாக உலகம் முழுவதும் கேட்கிறதான ஆங்காங்கே இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு திட்டமாக ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக நான் தேவ சமூகத்திலே போராடி ஜெபித்து என்ன வார்த்தைகள் இந்த மாதத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது கர்த்தர் 2 வார்த்தைகளை கொடுத்தார், 2 வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி 2026 ஆண்டை துவக்கி 1 மாதம் முடிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இந்த 2வது மாதத்தில் வந்து நிற்க ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த 2வது மாதத்தில் நீர் எப்படியெல்லாம் நடத்த போகிறீர் ஆண்டவரே? உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன சொல்ல போகிறீர்? தேவனுடைய பிள்ளைகள் பல பாடுகளுக்கு மத்தியிலே, வேதனைகளுக்கு மத்தியிலே கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கட்டாயம் வேண்டும். நீங்க வந்தா தான் ஒரு அற்புதம் நடக்கும், வியாதிகள் மாறும். கேன்சர் கட்டிகளை கூட தேவன் மாற்றுகிற வல்லமையோடு இன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். டாக்டர்களால் முடியாது, ஆனால் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் இன்றைக்கு ஜீவன் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவனை கொடுக்கிற தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். 9வது வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கவனியுங்கள். கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், நான் உனக்கு ஏற்கனவே கட்டளை கொடுத்து வைத்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வைத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டு இருக்கிறது. என்ன அக்ரிமெண்ட்? வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு குடும்பமே, நீ பயப்படாதிரே. நான் உனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்கு தத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க எனக்கு சோர்ந்து போறீங்க? என்ன காரியத்திற்காக நீங்க அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? நமக்கு ஜீவன் கொடுக்கிற தெய்வம், நம்மை நேசிக்கிற தெய்வம், நம்மை பலப்படுத்துகிற தெய்வம், நம்மை விடுவிக்கிற ராஜா நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். என் அன்பு குடும்பமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். என்ன கட்டளை? கர்த்தர் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த மாதத்திலே என் குடும்பத்தில் என்ன நடக்கும்? என் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு பாரம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பாரம், என் வியாதியை குறித்து எனக்கு ஒரு கவலை நடுக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது பலம் கொண்டு திடமனதாயிருங்க. பலம் கொண்டு திடமனதாயிருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் என்ன செய்வேன்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
என் அன்பு தங்கச்சி, படிக்கிற வாலிப பிள்ளைகளே, சிறு குழந்தைகளே, இந்த வார்த்தை இன்றைக்கு என்ன சொல்கிறது? நீங்க போகிற இடங்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை விபத்துகளுக்கு கர்த்தர் காத்திருக்கிறார், எத்தனை உயிருக்கு விரோதமாய், நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் கடந்து வந்த எத்தனை ஆபத்துகள் உண்டு, எத்தனை விபத்துகள் இருந்து கர்த்தரே நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல நிற்கவே முடியாது. எனக்கு ஒரு விலாசம், எனக்கு ஒரு அட்ரஸ், எனக்கு ஒரு முகவரி தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் இல்லாம என்னால் எதையும் செய்ய முடியாது. இந்த பலத்தோடு தான் கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் வாசிப்போம். 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 41:10. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சாதாரணமா நினைக்கலையா? சாதாரணமா நினைக்கல. நீங்க நினைக்காதீங்க எனக்கு தகுதி இல்லை, எனக்கு நான் படிக்கல, நான் அழகு இல்லை, நான் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு என்னைக்கு நீங்க இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களைத்தான் தேடி வருகிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பக்கத்தில் கடந்து வருகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்றைக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களோ அதுதான் உங்களுடைய முதன்மையான தகுதியாய் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ முதலாவது பயப்படாதே. சில நேரத்துல நமக்கு பயம் வருகிறதுல, சில நேரத்துல நமக்கு கவலை வருகிறதுல, யாருமே இல்லப்பா, இந்த உலகத்துல யாருமே இல்லை. அன்பு சகோதரர் சொன்னார்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பயங்கரமான குடிகாரன், என்னுடைய குடியை என்னால மறக்க முடியல, அசுத்த பாவத்துல கடந்தேன். ஆனா கர்த்தர் என்னை தேடி வந்தார். இயேசு தேடி வந்த வீட்டிலே ஒரு அற்புதத்தை செய்து விடுவார். இயேசுவோடைய பிள்ளைகளுக்கு இந்த அனுகூலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவன் போய்விடும். நான் சென்று பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் சென்று அவருக்காய் கண்ணீரோடு ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, இந்த குடும்பத்துக்கு இவரை விட்ட யாருமே இல்லை, நீங்க தான் இவருக்கு உதவி செய்யணும், நீங்க தான் இவருக்கு ஆண்டவரே கடந்து வரணும்னு சொல்லி நான் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை மரித்து போய் விடுவார்கள் என்று சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அற்புதம் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன். அல்லேலூயா. உரிமை பாராட்டி சொல்லுகிறார், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்கி பிடித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டலாம் ஐயா, பெற்றவர்கள் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், பல நேரத்தில் நம்மை பார்த்து அவர்களை ஏளனப்படுத்தலாம். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல எந்த எல்லைகளிலே நீங்கள் விழுந்து போய் கிடக்கிறீர்களோ அதே இடத்துல மறுபடி தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிற நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். எதற்கு நீங்க பயப்பட வேண்டாம். உங்கள் கண்ணீரை துடைக்க நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் கவலைகளை மாற்ற நம்முடைய தெய்வம் நின்று கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பட்ட பாடுகள், அவமானங்களை நீக்கி இன்றைக்கு நம்மை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல கர்த்தர் நம்மை மாட்டி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் உங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க பயப்பட தேவையில்லை. அப்போ 2 வார்த்தைகளை கொடுக்கிறார், 2 ஆசீர்வாதத்தை. நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:9 கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 41:10 சொல்லுகிறார், நீ பயப்படாதிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தை குறித்து நீங்க பயப்படாதிருங்க.
இந்த மாதத்தை தேவன் ஆசீர்வதித்து உங்கள் கரங்களிலே கொடுக்க போகிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா. உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இல்லாதவைகளை தெரிந்து கொண்ட தேவன். ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியமாகிய நம்மை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு இந்த தெய்வம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு 2 ஆசீர்வாதம் உள்ள வசனத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்முடைய பிசினஸா கர்த்தர் விருத்தியாக்குவார். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய படிப்பின் காரியமா கர்த்தரே வந்து அந்த விஸ்டமை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தெய்வத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். இந்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் நடுவிலே வல்லமையான காரியத்தை செய்யும்படியாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களை வெட்கப்படுத்தி விடவே மாட்டார். உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. சரி, இந்த அற்புதத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன் சாதாரணமா செஞ்சிருவாரா? கவனிங்க, சாதாரணமா செஞ்சிருவாரா? நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் உங்களுடைய தலைகளுக்கு மேலாக முத்தரித்து வைத்து இதை ஆசீர்வதித்து தரப்போகிறேன் என்று கர்த்தர் அவருடைய காரியத்தை சொல்லிவிட்டார். நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள ஜபத்தோடு காத்திருக்க வேண்டும். ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். எந்த வீட்டில் ஜபம் இல்லையோ அந்த வீட்டில் ஆசீர்வாதம் நிலைத்து தங்கி இருக்காது. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் சொல்லிட்டார்ல, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார்ல, அவர் எனக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்க சும்மா இருந்தா பிசாசு கிரியை செய்வான். எந்த வீட்டில் ஜெப சத்தம் இருக்கிறதோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணும். அதிகாலையில் எழுந்து நேரப்பட ஜெபிக்கணும். 40 ஆண்டுகள் நான் நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகமாக எத்தனை எனக்கு ஊழியத்தினுடைய அந்த 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 சூழ்நிலை இருந்தாலும் 5 மணிக்கு எழுந்து ஆண்டோடைய பாதத்தில் விழுந்துருவேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கு உண்டான பிளானிங் எனக்கு தாங்கப்பா. நான் எங்க போகணும், என்ன செய்யணும், எப்படி நான் ஜெபிக்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. சிறு குழந்தையை போல நான் மாறிவிடுவேன். என் தகப்பனிடத்தில் பேசும் பொழுது எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, இந்த நாளினுடைய என்னுடைய எல்லைகளிலே நீங்க வந்து நிற்கணும் சாமி. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பேன். என்னுடைய முழங்கால்கள் பல நேரத்தில் காய்த்திருக்கும். ஆண்டோடைய சமூகத்தில் வைராக்கியமாக, நீங்க இல்லாம சாமி நான் எதையும் சாதிக்க முடியாது. நான் வந்து ஐ எம் நாட் டாக்டர். நான் வந்து ஜெபிச்சா வியாதி சுகமாகுது, என்னால முடியாது. ஆனால் எனக்குள்ளாக கிரியை செய்கிற தேவன் எத்தனையோ பேருக்கு ஜெபித்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறாங்க. தேசத்தின் பல பகுதிகளிலே இன்றைக்கு ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேவனை அதிகாலையில் தேடுகிற இந்த அனுபவத்திலே யாக்கோபு சொல்லி ஜெபித்தார்களே, ஆண்டவரே நீர் செய்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன். ஆமென் சொல்லிருங்களே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிருங்களே. என்றைக்கு ஜெபிக்கிற குடும்பமாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்கிறவராய் கடந்து வருவார். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்திலே நீங்கள் உறுதியாய் தரித்திருங்க. ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். ஜெபிக்கிற பிள்ளைகள் உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட மாட்டார்கள். லிசன், தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தேவை, ஃபண்டமெண்டல். இந்த குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஜெபம் தான். ஜெபிக்காத மனிதர்கள்
இந்த உலகத்திலே ஜெயித்தது கிடையாது. ஜெபிக்காத மனிதர்கள் இந்த உலகத்திலே பிரகாசிக்க முடியாது. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். லூக்கா 18:1 வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:1 வசனத்தை. சோர்ந்து போகாமல் எப்பொழுது நீங்கள் ஜெபிக்கணும். கவனிங்க, சோர்ந்து போகாமல். பல நேரத்தில் ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு வியாதி வரும். பல நேரத்தில் ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு ஆபத்துகள் வரும். கவனிங்க, பல நேரத்தில் ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு பலவிதமான சோதனைகள் வரும். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கணும். என் பிள்ளை, ஆண்டவரே நீங்க கொடுத்த நல்ல பிள்ளைய நான் சரியாய் வளர்த்தெடுக்கணும்ப்பா. என் பிள்ளை உலகத்திற்கு நேரம் ஓடிவிடக் கூடாது. அசுத்த பேச்சு, அசுத்த பார்வை, அசுத்தமான ஓட்டம் என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான வரியா கவனிங்க. உலகத்தில் எல்லாரும் குடிப்பாங்க, உலகத்தில் எல்லாரும் சினிமா பார்ப்பாங்க, உலகத்தில் எல்லாரும் அசுத்தமான பேச்சு பேசுவாங்க, உலகத்தில் எப்படி வேணும் எல்லா பல கோடி மக்கள் அப்படி இருக்காங்க. அந்த உலகத்தின் ஜனத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் வேர்பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? எதற்காக? தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும், தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். உலகத்தில் நீங்க சுத்தி பாருங்க, எங்க போனாலும் வெத்தலை பாக்கு கிடைக்கும், புகையில கிடைக்கும், பீடி சிகரெட் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், சினிமா இருக்கிறது, விபச்சாரம் இருக்கிறது, அசுத்த பேச்சுகள் இருக்கிறது, கஞ்சா போதை வசுகள் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் தனக்கு பிரியமுள்ள, தனக்கு பரிசுத்தமுள்ள ஜாதியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசி பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இப்ப பாருங்க, கவனிங்க. ஆண்டவர் சொல்றார் ரோமர் 12:12 ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். லூக்கா 18:1 சொல்லுகிறார் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லுகிறார் இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்க ஜெபிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்கிற வாக்குத்தத்த வசனங்களை உங்களுடைய குடும்பத்திற்கு மேலே கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்திற்கு திறவுகோல். That is one of the key. ஆண்டவருடைய இந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு, ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஜெபத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது மட்டுமே அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். ஆண்டவர் தான் சொல்லிட்டார்ல, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் சொல்லிட்டு நீங்க படுத்து தூங்க கூடாது. மாறாக தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள நான் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிப்பேனப்பா. கண்ணீரோடு நான் காத்திருந்து ஜெபிப்பேன். இந்த ஜெபம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா சொல்லிருங்களே. கரங்களை ஏத்தி சொல்லுங்க. ஜெபித்தவர் யாரும் தோற்றதில்லை வாழ்வில், ஜெபிக்காத மனிதர் ஜெயித்ததில்லை. ஜெபித்தவர் யாரும் தோற்றதில்லை வாழ்வில், ஜெபிக்காத மனிதர் ஜெயித்ததில்லை. ஜெபமில்லா வாழ்வு நிலைத்ததில்லை, ஜெபமில்லா வாழ்வு நிலைத்ததில்லை. நிலைத்திட்ட வாழ்வு அழிந்ததில்லை, ஜெபத்தில் நிலைத்திட்ட வாழ்வு அழிந்ததில்லை. ஜெபம் வேண்டுமே, ஜெபம் வேண்டுமே,
ஜபமில்லா வாழ்வு சிரமமாகுமே. ஜபம் வேண்டுமே, ஜபம் வேண்டுமே, ஜபமில்லா வாழ்வு சிரமமாகுமே. தேவ சமூகத்தில் இருப்பவர்கள் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனுடைய ஆலோசனைகளை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும், தரிசனங்களை பெற முடியும். ஜெபிக்கிற மனிதர்களிடத்தில் மட்டும்தான் தேவன் தன்னுடைய ரகசியத்தை சொல்லுவார் என்று E.M. பவுன்ஸ் என்கிறதான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இப்படியாக சொல்லுகிறார். ஜெபத்திலே பல மணி நேரம் காத்திருந்து அவருடைய குரலை கேட்கிற மனிதர்கள் ஆவியிலே அனலூட்டப்பட்டு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர்களாகவும் ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி வில்லியம் பென் என்கிறதான ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறார். சரி, இப்ப ஜெபிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய வாக்கு தத்தத்தை, அதிகாரமுள்ள வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இப்படி நிறைவேற்றுகிற தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை காப்பாற்றுகிறார் என்பதை குறித்து ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தி என்ன செய்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து ஜபிக்க போகிறேன். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். இங்கே ஒரு ஜப வீரனை பார்க்க முடியும். கர்த்தர் ஜெபிக்கிற பிள்ளைகளை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து ஜபத்திலே ஸ்தோத்திரம் கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். 6வது அதிகாரத்திலே வாசிப்போம். 1 வாசிங்க. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. தானியேல் உறவனாய் இருந்தான். தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான். கவனிங்க, தரியு ராஜா அரசாண்டு கொண்டு இருந்த பொழுது நேபுகாத் நேச்சர் தேவனுடைய சமூகத்திலே அவன் அரசாண்டு கொண்டிருந்த பொழுது தேவனுடைய பிள்ளைகள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. 3 பிரிவாக மறுபடி திரும்பி வர்றாங்க. அந்த நாட்களிலே தரியு அரசாண்டு கொண்டிருந்த பொழுது அந்த இடத்திலே தானியேல் என்கிறதான ஒரு மனிதன், அவனுக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருந்தது. என்ன ஆவி இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தது. இருந்தபடியினால் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, யார் ஒருவருக்கு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறாரோ அவர்களை தேவன் இந்த உலகத்திலே உயர்த்தாமல் விடவே மாட்டார். தேவனுடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய ஆவி இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு உறவாடுகிறார்கள் என்று சொன்னால், பிசாசு பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்வான். பல நேரத்திலே எதிரிகள் புறப்பட்டு வருவார்கள். பல நேரத்திலே பண கஷ்டங்கள் வரும். பல நேரத்தில் வியாதிகள் வரும். பல நேரத்தில் உபத்திரவங்கள் வருவது போல அப்படியே கடந்து வந்து மோதி அடிக்கும். பல நேரத்தில் நீங்கள் கண்ணீரோடு இருப்பாங்க. யாருமே இல்லை ஆண்டவரே, இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி அந்த சூழ்நிலையில எதிரிகள் புறப்பட்டு வரும் பொழுது நீங்க பயப்படவே கூடாது. தானியேலுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்துகள் இருந்து கொண்டே இருக்கு. நீங்க நினைக்காதீங்க, ஜெபிக்க ஜெபிக்க பிசாசு போராடுவான். ஆனால் பிசாசின் வல்லமைகளை அழித்து போடுகிற வல்லமையோடு தேவனாகிய கர்த்தர் நடுவிலே கிரியை செய்து கொண்டே இருப்பான்.
அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடுவார்கள். ஆனாலும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனோடு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு கிரியை செய்து கொண்டே இருப்பார். இப்ப நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த 26வது வருஷம் தொடங்கி இந்த 30 நாளும் நான் சரியா ஜெபிச்சனா? என் வீட்டுல ஜெப சத்தம் இருந்துச்சா? நான் உபவாசிச்சு ஜெபிச்சனா? ஆண்டவருக்கு நான் பயந்து வாழணும்னு சொல்லி தானே ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. கர்த்தர் என்னை நடத்தினாரு. ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு கொண்டு வந்து வச்சிருக்கிறாருல. கொத்து கொத்தா மறிக்கிறாங்க ஐயா. வியாதி வருது, ஆபத்து வருது, இயற்கையின் பேரிடர். பல நேரத்தில் எப்படி மரணம் வருகிறது சொல்லி தெரியல. போன வருஷம் இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, போன வருஷம் இருந்த நம்முடைய சொந்தங்கள் இன்றைக்கு இல்ல. ஆனா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நமக்கு இந்த காலங்களையும் சூழ்நிலைகளையும் ஆசீர்வதித்து கொடுத்தாருல, அவருக்கு நான் சாட்சியா இருந்திருக்கிறேனா? அவருக்கு நான் பாத்திரனா இருந்திருக்கிறேனா? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த 2வது வார்த்தை, ஆண்டுடைய சமூகத்துல தானியேல் உண்மையா இருக்கும் பொழுது சில ஆபத்துகள் வரும். ஆபத்துகள் வரும் பொழுது நீங்க பயப்படக்கூடாது. ஆமீன். பிரச்சனை வரும் பொழுது நீங்க பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடுகிற அந்த பலத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இங்க என்ன நடக்கிறது? தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது முகாந்தரத்தை தேடினாங்க. இவன் மேல குற்றம் சுமத்தணும், இவனை எப்படியாவது அழிக்கணும் சொல்லி பிசாசு பல மனிதர்களை ஏவி குற்றம் கண்டுபிடிப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னா பல பேர் உங்களுக்கு விரோதமா கை நீட்டுவாங்க. பல பேர் உங்களை குற்றப்படுத்துவாங்க. நீ மோசமானவன், நீ கெட்டவன், உன் குடும்பம் சரியில்லை, உன் குடும்பத்தை குறித்து பல விதத்துல குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மட்டுமே துதிச்சுக்கிட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை மட்டுமே பிடிச்சிட்டுங்க. காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி ஜாஸ்தியா இருக்கும். ஆமென். நீங்க ஆண்டவருக்கு என்னைக்கு உண்மையா இருக்கிறீங்களோ அன்னைக்கு பிரச்சனை வரும். ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் இருந்து கிரியை செய்து கொண்டே இருப்பார். என்ன நடந்தது அவனை பாருங்க. அப்பொழுது வாசிங்க 5. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. முடியாது. பாருங்க, அந்த பிரதானிகளும் வேத பாரர்கள் வந்து தானியேலிடத்தில் ஏதாச்சும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவனுடைய பக்தி வைராக்கி இருக்குது பாத்தியா, அவங்களுடைய அந்த அந்த அபிஷேகம் இருக்குது பாத்தியா, அங்க டச் பண்றாங்க, அங்க டச் பண்றாங்க. பல நேரத்தில் அப்படிதான் வருவாங்க. இவங்க ஜெபிக்கிற குடும்பம் இல்ல, இவங்க வேதத்தை சுமக்கிற குடும்பம் இல்ல, இவங்க ஆண்டவரை தேடுகிற குடும்பம் இல்ல. இதெல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் மீது வைத்த அபிஷேகம் உண்மை என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு முன்பாக கை நீட்ட முடியாது. தெய்வமே உங்களுக்காக சாட்சி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? அப்பொழுது இந்த பிரதானிகள் வர்றாங்க. தானியேலை குறித்து ஒரு குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடந்து வரும் பொழுது இவனை பார்க்கிறாங்க. இவனுடைய இந்த அபிஷேகத்தில் தான் கை வைக்கணும். அவனுடைய அந்த வேதத்தின் அந்த வேதத்தை குறித்ததான அந்த வேத விஷயத்தை இவனை குற்றப்படுத்தணும்னு சொல்லி வந்து ராஜாவினிடத்திலே ஒரு காரியத்தை சொல்றாங்க. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே நீர் வாழ்க சொல்லிட்டு கீழே சொல்றாங்க பாரு, வாசிங்க.
இப்போது நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவைக்கு தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார். பாருங்க, கவனிங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தரியு ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன? இந்த தேசத்திலே நீங்கள் யாதொரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தான். அந்த கட்டளைகளுக்கு கையெழுத்து வாங்கும்படியாக பிரதானிகளும் அங்க இருக்கிற தேசாதிபதிகளும் வந்து நிற்கிறாங்க. ஜெபிக்கிற குடும்பத்திற்கு விரோதமாக பல நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக பல நேரத்தில் சத்துரு பல மனிதர்களை எழுப்பி விடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனாலும் தேவனை தேடுகிற அந்த அனுபவத்தை விட்டு நம்ம பின்வாங்கி போய்விடவே கூடாது. அல்லேலியா சொல்லிருங்களே. எந்த சூழ்நிலையிலும் என் தேவனோடு இருக்க நடக்க பழகி கொள்ள வேண்டும் என்கிற அந்த அனுபவம் என்றைக்கு உங்க வாழ்க்கையில வருகிறதோ அப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட தானியேல் என்ன செய்கிறார்? அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். தானியேலுடைய அனுபவம் இன்னைக்கு என் வாழ்க்கையில வரட்டும் ஐயா. தானியேல் ஜெபித்தது போல நான் ஜெபிக்கணும். தானியேல் எப்படி ஒரு வைராக்கியம் கொண்டு இருந்தானோ அதே போல எனக்கு வைராக்கியத்தை கொடுங்கப்பா. சூழ்நிலைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். பிரச்சனைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். பாடுகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். வியாதிகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். என்னோடு இருக்கிற தெய்வம் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு இருக்கிற தெய்வம் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எனக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். தானியேல் என்ன செய்தார்? ஜபத்தை விடவே இல்லை. ஆமென். வாசிச்சு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 10வது வருஷம் எல்லாரும் சேர்ந்து நிதானமா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். தானியேலோ என்றால் அறிந்த பொழுதும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். யார் இருந்தா எனக்கு என்னையா? யார் எனக்கு விரோதமாக எழும்பினா எனக்கு என்ன? நான் என் தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறேன். என் தெய்வம் இன்றைக்கு எனக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கரம் இன்றைக்கு எனக்கு சுகத்தை கொடுக்கிறது. அவரோடு இருக்கும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை விட்டு நான் மாற மாட்டேன். முன்பு செய்து வந்ததை போல இன்னும் அதிகமாய் தானியேல் ஜெபிக்க கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கும் பொழுது பிசாசு கடந்து வருவான். உங்களை பார்த்து சும்மாவே இருக்க மாட்டான். ஓ, நீ இன்னும் இப்படி எல்லாம் ஜெபிக்கிறியா, நான் என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி பல விதத்தில் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். என்ன நடந்தது? சிங்கத்தின் கெபியில கொண்டு போய் தானியேலை போட்டாங்க. சிங்கத்தின் கெபியில கொண்டு போய் போட்ட உடனே அங்கே நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க கடந்து சொல்கிறேன். 16வது வசனத்தை வாசிங்க. சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அந்த வார்த்தைகளை சேர்ந்து வாசிங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏசப்பா உண்மையோடு இருக்கிறா, உயிரோடு இருக்கிறா. நீங்க பலவிதமான சூழ்நிலையிலிருந்து கடந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆமே. ஆண்டவர் ஒரு நாள் சூழ்நிலைகளை மாற்றுவார். இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்களே, உங்க பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே, ஒரு நாள் பாருங்க
ராஜாக்களுக்கு மத்தியில, பிரபுக்களுக்கு மத்தியில கொண்டு போய் அமர செய்ய வல்லமையுடைய தெய்வமாய் இருக்கிறார். நீங்க பயப்படவே தேவையில்லை. சூழ்நிலைகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆமேன் சொல்லுங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லிருங்களே. உங்க கண்ணீர் எல்லாம் மாறப்போகிறது, உங்களுடைய கவலை எல்லாம் மாறப்போகிறது. இப்போ ஜெபித்து கொண்டிருந்த மகன் அடுத்த ஒரு சூழ்நிலையில பார்க்கும் பொழுது சிங்கத்தின் கெபியில கிடக்கிறான். சிங்கத்திற்கு நேராக இரையாகும்படியாக அவனை கொண்டு போய் தூக்கி போட்டு விடுறாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும், அவமானங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். இதற்கு மத்தியிலே தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நமக்காக வழக்காடி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நடந்தது என்ன? 20வது வசனம் வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு அட்ரஸ் சொன்னல, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு அட்ரஸ், இயேசு என்கிற அட்ரஸ் இல்லைன்னா நம்ம எல்லாரும் இன்னாரும் விழுந்து போயிருப்போம். ஆமென். அவருடைய அட்ரஸ் தான் இன்னைக்கு நம்மை ஸ்தோத்திரம் இந்த உலகத்திற்கு காண்பித்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. உலகத்தின் ஜனங்கள் நம்மை பார்த்து என்ன சொல்றாங்க? உலகத்தின் ஜனங்கள் நமக்கு ஒரு விலாசத்தை கொடுத்து பார்க்கறாங்களே, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க ஆண்டுடைய ஆலயத்துக்கு போறவங்க, இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்றாங்களே. இந்த ராஜா என்ன சொல்றார்? தானியேலை சொல்லும் பொழுது, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அப்ப தேவனை பின்பற்றுகிற நீ இன்றைக்கு உயிரோடு இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். அந்த ராஜாவுக்கு தெரிகிறது. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ வாழ்க என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க 22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார். ஒரு நீதிகேடு செய்ததில்லை. இதுதான் அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமே. சிங்கங்களின் வாய்களுக்கு தானியேலை தப்புவித்தார். ஏன் தெரியுமா? அவனுக்குள் இருந்த அபிஷேகம், இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த அக்கினி, அந்த வல்லமை இருந்தது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையோடு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றீங்களே, இந்த பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க இடைவிடாது ஆராதிக்கிற அந்த அபிஷேகம் என்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதோ அன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே தரியு ராஜா பின்னாடி சொல்றாரு, இந்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வம், இவர்தான் உங்களை தப்புவிக்க வல்லமையுடையவர் என்று சொல்லி. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிச்சு சூழ்நிலையில மாற்றணும்னு சொன்னா, தேவனுடைய பாதத்தில் பல மணி நேரம் நீங்க காத்திருந்து ஜெபிக்கணும். இன்னிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 15 நிமிஷம் நீங்க ஜெபிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அந்த 15 நிமிஷம் 30 நிமிஷமா மாறட்டும், 30 நிமிஷம் 1 மணி நேரமா மாறட்டும். பிற்பாடு பல மணி நேரம் ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விடுவான். அல்லேலூயா. ஸ்காட்லாந்தை பார்த்து ஜான் நாக்ஸ் என்கிறதான ஒரு தேவ மனிதன் சொன்னார், ஆண்டவரே, ஸ்காட்லாந்து தேசம் ரட்சிக்கப்பட்டு இந்த தேசத்தின் ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி இல்லை என்று சொன்னார். என் உயிரை நீர் எடுத்து விடும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவ மனிதன், அந்த தேவ மனிதன், அந்த மனிதன் 10,000 அனாதை குழந்தைகள் எடுத்து வளர்த்து தேவனுக்கென்று ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கினார். பெரிய அவரை போல ஒரு
பல அனாதிகளை எடுத்து வளர்த்தவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அவருடைய 17வது வயதிலே ஜார்ஜ் முல்லர் பயங்கரமான சூதாட்டத்திலே திளைத்திருந்தார், விபச்சாரத்திலே திளைத்திருந்தார். திருடுகிறவன், குடிகாரன், பொய் பேசுகிறவன், சண்டை போடுகிறவர், அப்படிப்பட்ட ஒரு அசுத்தம் உள்ள மனிதனை தேவன் வந்து தொட்டு ஜெப வீரனாக மாற்றினார். அல்லேலூயா. ஜெபத்திலே மாற்றினார். அந்த அனாதை விடுதிகளை பின்னாளிலே அவர் ரட்சிக்கப்பட்டு அந்த அனாதை பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் உணவு இல்லை. எல்லா பிள்ளைகளும் பசியோடு இருக்கிறாங்க. தன்னுடைய அப்பா ஜார்ஜ் முல்லர் இடத்துல வந்து சொல்றார், அப்பா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யறது? ஜார்ஜ் முல்லர் சொல்லுகிறார், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லிருங்க. ஒரு நாளும் கர்த்தர் பட்டினி போடவே மாட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படி விசுவாசம் பாருங்க. எல்லா பிள்ளைகளையும் போய் தட்டு எடுத்துட்டு வந்து டைனிங் ஹாலில் தட்டை வச்சுட்டு உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துரும் பொழுது கிச்சன்ல சாப்பாடு இல்லை, சமையல் பண்ணல, அரிசி பருப்பு இல்லை, சமைப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு இருந்தது. ஆனால் ஜார்ஜ் முல்லருடைய இருதயமோ தேவனை நோக்கி கொண்டிருந்தது. தகப்பனே, ஒன்றுமில்லதான், ஆனால் உம்மால் உருவாக்க முடியும், உன்னால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். அத்தனை பிள்ளைகளும், ஏழை குழந்தைகளும், அனாதை பிள்ளைகளும் வந்து தட்டை வச்சுக்கிட்டு எங்களுக்கு சாப்பாடு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த பொழுது அங்கே கதவு தட்டப்படுகிற ஓசை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பால்காரர் நின்று கொண்டு இருக்கிறார். என்னுடைய பால் வண்டி இந்த இடத்துல வந்த உடனே அது ரிப்பேர் ஆகி நின்று விட்டது, இனி இந்த பால் எந்த விதத்தில் உபயோகப்படாது, ஆகவே உங்களுடைய இந்த இல்லத்திற்கு நான் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி, அல்லேலூயா, ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. நீங்க பயப்படாதிருங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெபத்தினால் பாருங்க, சாது சுந்தர் சிங் ஒரே ஒரு ஜெபிக்கிற மனுஷனை கொண்டு பஞ்சாப் மாநிலத்தை கர்த்தர் மாற்றினார். பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ரெனாய்ட் போங்கே ஸ்தோத்திரம் ஜெர்மனில் பிறந்து ஒரு மிலிட்டரிக்காரருடைய மகன் ஜெர்மனில் பிறந்து தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் மாற்றப்பட்டதினால் இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கா தேசத்தை மாற்றும்படியாக தன்னுடைய உயிரை பயணம் வைத்து ஆப்பிரிக்காவுக்கு சென்று ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய நடுவில் இருக்கிறார். நீங்க அதிகபட்சமா தேசத்தை மாற்றலினாலும் சரி, உங்க ஜெபம் உங்க பிள்ளைகளை மாற்றணும், உங்க ஜெபம் உங்க குடும்பத்தை மாற்றணும். இந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபித்தவர்கள் யாரும் தோற்றதில்லை, வாழ்வில் ஜெபிக்காத மனிதர்கள் ஜெயித்ததில்லை. இன்னைக்கு அனுபவத்தோடு நிற்பீங்களா? நீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், பெரிய காரியத்தை செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமைகள் மத்தியிலே கடந்து வருவதாக, உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக, உம்முடைய அக்கினி கடந்து வருவதாக, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் நடுவில் இறங்கி வருவதாக. ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். கரங்களை தட்டி, சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இம்மட்டும் இனிமேலும் எந்த கரங்களை தட்டி எல்லாரும், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச என்னுடையவன் என் ஆத்மநேசரே, என்னுடையவன் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஓ, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், ஓ மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டினில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. சொல்லுவோமா? கல்வாரி மேட்டினில்
நீர் கொள்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. ஓ பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவன் என் அன்பு ரட்சகர், என்னுடையவன் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்டி தேற்றி காத்திடும் தாயுமானவர். ஓ கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்டி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. சொல்லுவோமா? என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவன் என் நேச கர்த்தரே, என்னுடையவன் என் நேச கர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். கரங்களை தட்டி தேவனுடைய மகிமை இந்த பாடலை பாடும் பொழுது ஒவ்வொருக்குள்ள இறங்கி வருகிறது. இன்றைக்கு உன்னுடைய சரீரம் ஜீவன் பெரும்படியாக இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உன் நடுவில் இறங்கி வருகிறது. இயேசுவுடைய அபிஷேகம், இயேசுவுடைய வல்லமை, இயேசுவுடைய அக்கினி அபிஷேகம் இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த பாடலை பாடும் பொழுது அநேகருடைய வியாதிகள் சுகமாகி கொண்டே இருக்கிறது. ஓ ஆங்காங்கே இருக்கிற ஜனங்கள் எந்தெந்த தேசத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய கட்டுகளை அழிக்கும்படியாக, அவருடைய பாடுகளை மாற்றும்படியாக, அவருடைய கவலைகளை மாற்றும்படியாக இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவுடைய வல்லமை. ஆவியானவரே இப்பொழுது என் நடுவில் இறங்கி வாங்க. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. சொல்லுவோமே அவர் இயேசு இயேசு. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. என் அன்பு பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்க தொடுங்க. எல்லா பாடுகளில் இருந்து, எல்லா வேதனைகளில் இருந்து, எல்லா அவமானத்தில் இருந்து பிள்ளைகளை விடுவிக்கிற கர்த்தர் இன்றைக்கு கடந்தவாங்க. இப்பொழுது வல்லமை இறங்குகிறது, அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் வல்லமை, அக்கினி வல்லமை, கிருபையின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா மகிமையோடு இறங்கி வாங்க. தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலம், இயேசு இயேசுவின் வல்லமை, அக்கினி வல்லமை, கிருபையின் வல்லமை, இயேசுவின் ரத்தம் இப்பொழுது தொடுவதாக. ஆண்டவரே ஓ கட்டுகளை மாற்றுவதாக, கட்டுகளை மாற்றுவதாக. எல்லா தடைகளை உடைக்கிறேன், எல்லா தடைகளை உடைக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மேலாக தேவனுடைய வல்லமை ஊட்டுகிறார். புதிய வல்லமை இறங்கி வருகிறது, அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. பலமுள்ள அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது ஊட்டிக் கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது கரங்களை தட்டி இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே எல்லா சத்துருவின் நுகங்கள் இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக. எல்லா பிலிஸ்தீனிய கட்டுகள், ஏவல் கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், அந்தகாரத்தின் இருள்கள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நரம்புகளை தொடுகிறார், கர்த்தருடைய எலும்புகளை தொடுகிறார். இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவுடைய பலத்தினால் இப்பொழுது உருவாக்கப்படுகிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே புதிய வல்லமை உண்டாகட்டும். தகப்பனே நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்க பிசாசு தடப்படுத்த கூடாது, அந்தகார வல்லமை வரக்கூடாது. இருளின் ஆவிகளை அழிக்கிறேன், அந்தகாரத்தின் இருளின் ஆவிகளை நான் அழித்து ஜெபிக்கிறேன்.
புதிய பலனை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் அப்படியாய் செய்து விட்டதற்காக நன்றி. சாட்சியாய் நிறுத்தும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பெரிய அற்புதங்களை செய்யும். இனி பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நீங்க தான் பொறுப்படுத்திக் கொள்ளணும். கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.